இன்ஸ்டன்ட் தட்டை செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலைய மிக்ஸி ஜார்ல நைஸா சேர்த்து அரைச்சிட்டு 2யும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 5 காஞ்ச மிளகாய கொரகொரப்பா அரைச்சி சேர்த்துருக்கேன். 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். சின்ன பீஸ் பட்டர். பட்டர் இல்லைனாக்கா 1 கரண்டி எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். உருட்டின பால்ஸை ஒரு கவரில் வச்சுட்டு நல்லா இப்படி மடிச்சுட்டு ஒரு அடி சமமான ஒரு கிண்ணத்தை வச்சு நசுக்குனிங்கனாக்கா அழகான தட்டை ரெடி ஆகிடும். அடி ஃப்ளாட்டாக இருக்கணும் நம்ம நசுக்கிற பாத்திரம். ஏன்னா நல்லா ஹீட்டான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எத்தனை தட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 3 தட்டை கூட சேர்த்து நம்ம திருப்ப போட்டு நல்லா கோல்டன் கலராக ஆன பிறகு எடுத்து வச்சுருங்க. நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஆறுன பிறகு கிறிஸ்பியான சூப்பரான தட்டை இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சுட்டோம். செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.